Hi guys, it's been a very long time, and before going to the video, I would like to congratulate each and everyone who have given the best in the NEET 2025. And this video is about post-NEET insights. NEET 2025 is the toughest paper till date. Many experts have analyzed and have said that NEET 2025 was tough. Yes, it was tough. But will the cutoff decrease? அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். How much will it decrease? அதுவும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். எவ்வளவு குறையும்னு சொல்லி உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ப்ரீவியஸ் இயர்ஸ் மாதிரி இப்போ இல்லை. இப்போ எல்லாருக்குமே அவேர்னஸ் இருக்கு. அண்ட் எவ்ரி ஒன் ஆர் ப்ரிப்பேரிங் வெல். எக்ஸாம் டஃபா இருந்தா கட் ஆஃப் குறையலாம்னா, பட் ஆனால் எவ்வளவு குறையும், தட் மேட்டர்ஸ். ஓகே, we can't blindly believe, ஓகே இந்த வாட்டி டிராஸ்டிக்கா கட் ஆஃப் குறைஞ்சிரும், எனக்கு வந்து என்னோட ட்ரீம் காலேஜ்ல எனக்கு வந்து சீட் கிடைச்சிரும்னு சொல்லினா வந்து இந்த ஃபால்ஸ் பிலீஃப்லாம் ப்ளீஸ் டோன்ட் டேக் இட் இன் யுவர் மைண்ட். ஓகே, ஏன்னா யாருக்குமே எதுவுமே தெரியாது. இட்ஸ் ஆல் ப்ரிடிக்ஷன். அண்ட் மோர் ஓவர் திஸ் இஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுவும் வந்து ட்ரூத்தா இல்லை, கிடையாது. இது வந்து நடக்கலாமா அதுவும் தெரியாது. இட்ஸ் ஜஸ்ட் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, டோன்ட் கீப் அ பிளைண்ட் அசம்ஷன்ஸ். பிளைண்டா யாருமே பிலீவ் பண்ணாதீங்க. ஓகே, பிகாஸ் ஒன்ஸ் தி என்டிஏ ரிலீசஸ் தி அஃபிஷியல் ரிசல்ட்னா தான் வந்து we can say about the cut off. so until then we can't just predict, okay to cut off இவ்வளவு டிராஸ்டிக்கா குறையும்னா வந்து எந்த ஒரு ஷூரிட்டியும் இல்லை. so please don't believe falsely. okay, அதான் என்னோட ஃபர்ஸ்ட் மெயின் பாயிண்ட். and then second, if you feel that you haven't done good in this paper na, and if you really want to become a doctor na, you can opt for repeat. நீங்க ரிப்பீட் பண்றதுனா பண்ணுங்க. otherwise if you are interested in other streams na, please go ahead and go with your passion. okay, இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னா இல்லை, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்க. அதே மாதிரி பேப்பர் டஃபா இருந்துச்சு, என்னால சரியா பண்ண முடியல, அதுக்காக வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி டிப்ரெஷன்ல போறது இல்ல, இதெல்லாம் பண்ணியே இது ஆகணும். ஸோ டோன்ட் மேக் திங்ஸ் இன்டு காம்ப்ளெக்ஸ். ஓகே, நீட் மட்டும் லைஃப் இல்லை, நீட் இஸ் நாட் லைஃப். ஓகே, அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ தீரணும், நான் டாக்டர் தான் ஆவேன்னு சொன்னீங்கன்னா எஸ் யூ கோ ஹெட் வித் தட். இல்லை எனக்கு வந்து அதர் ஸ்ட்ரீம்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, என்னோட பேஷன் வேறனா, ப்ளீஸ் கோ ஹெட் வித் தட். ஓகே, டோன்ட் கெட் ஸ்ட்ரெஸ்ட் அண்ட் ஆல். ஓகே, எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, ஸோ ஜாலியா இருங்க. ரிசல்ட் வர வரைக்கும் ஜாலியா இருங்க. என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் நீங்க இந்த 2 இயர்ஸ்ல வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணீங்களோ அது எல்லாமே பண்ணுங்க. ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்துங்க, சினிமா போங்க, ஃபேமிலியோட நல்லா டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகே, பிகாஸ் ஒன்ஸ் தி காலேஜ் ஸ்டார்ட்ஸ்னா உங்களால அதெல்லாம் பண்ணவே முடியாது. ஸோ இந்த 2 to 3 months தான் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகி காலேஜ் ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ என்ஜாய் டு தி கோர். அதே மாதிரி முடிஞ்சு போன விஷயத்தை பத்தினா நினைச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. யூ ஹவ் கிவன் யுவர் பேப்பர் அண்ட் யூ ஹவ் கிவன் யுவர் பெஸ்ட். ஸோ நீங்க எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டிருக்கீங்களோ அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா உங்களுக்கு வரும். ஸோ டோன்ட் ஜஸ்ட் பி ஸ்ட்ரெஸ்ட். ஃபேமிலியோட போய் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அண்ட் நிறைய வந்து ஒய்டி வீடியோஸ் இல்ல வந்து கட் ஆஃப் இவ்வளோ குறையுமா அவ்வளோ குறையுமான்னு சொல்லி நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதை நினைச்சு நீங்க வந்து ஒரு ஃபால்ஸ் பிலீஃபுக்கோ இல்ல வந்து இது நடக்கலாமா அது நடக்கலாமா, ஓகே இது நடந்துரும் அது நடந்துரும் சொல்லி நீங்களே உங்களுக்குள்ளேயே வந்து திங்ஸை பில்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா when it doesn't happen means it will hurt you the most. கட் அண்ட் ரைட்டா உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. எனக்கு என் அப்பா சொன்ன விஷயம் இதுதான். only 3 things can be chosen by yourself in your life. 1 உன்னோட ஃப்ரெண்ட்ஸ், 2 நீ வந்து செய்ய போற வேலை, தி ப்ரொஃபஷன். அதுதான் வந்து நீ வந்து வாழ்க்கை ஃபுல்லா செஞ்சுக்கிட்டு இருக்க போற. டெய்லி காலையில எழுந்து அந்த வேலையை செய்ய முடியுமான்னு நீ வந்து யோசிக்கணும். then only you need to choose your course and profession. 3 your marriage life. ஸோ தேர்ட் ஒன் என்னால் சொல்ல முடியாது இப்போதைக்கு. ஃபர்ஸ்ட் 2 வந்து என்னால் சொல்ல முடியும். லைக்
ஃப்ரெண்ட் சர்க்கிள் நல்லா அமைஞ்சா நல்லா இருக்கும், அதே மாதிரி வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அண்ட் மோர் ஓவர் தி ப்ரொஃபஷன் விச் யூ ஆர் டூயிங் ஷுட் பி சூசன் பை யுவர் செல்ஃப். யாரும் எனக்கு கம்பல் பண்ணாங்கன்னு சொல்லினா வந்து இருக்கவே கூடாது. பேரண்ட்ஸ் சொன்னாங்க ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தான், ரிலேட்டிவ் சொன்னாங்க இது எடுத்தா நல்லா இருக்கும், அப்படிலாம் வந்து சூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா தி ரிக்ரெஷன் விச் யூ ஆர் கோயிங் டு சஃபர் வில் பி மோர். நீங்க தான் ரிக்ரெட் பண்ணுவீங்க. ஏன்னா அது வந்து நீங்க பிடிச்சி எடுத்தீங்களா பிடிக்காம எடுத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. ஸோ எதுவாக இருந்தாலும் தி ஃபைனல் டிசிஷன் ஷுட் லை இன் யுவர் ஹேண்ட்.